கொஞ்சம் நில்லு. அவசரப்பட்டு போகாத. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. அதுக்கப்புறமா முடிவெடு. நீ இப்ப எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்தனா பின்னால நம்ம வாழ்க்கையில தான் பிரச்சனை வரும். இதுக்கு மேலேயும் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சுல, அப்புறம் என்ன? இங்க பாரு, வார்த்தைகளை கொட்டிடாத, அப்புறம் அள்ள முடியாது. அது அங்கேயும் பொருந்தும். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு நிதானமா தான் பேசுறேன். ஆனா நீ கோவத்துல கொட்டுற வார்த்தைகள் தான் கேட்கும் போது ரொம்ப மனசு வலிக்குது. இப்ப என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்ல வரீங்க? அவள் தானே? ஆமா, நான் ஒத்துக்கிடுறேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. போதுமா? விட்டுங்க என்ன. கோவப்படாதம்மா, கொஞ்சம் சொல்றத பொறுமையா கேளு. நான் யாருக்காவது கெடுதல் நினைப்பேனா? அதுவும் எனக்கு உயிரா இருக்க மாப்பிள்ளைக்கு. இவ்வளவு நாள் நான் கூட நினைச்சு பார்க்கலங்க நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு. ஆனா இப்பதானே கண் கூட தெரியுது. மல்லி, என்ன? கோவமா இருக்கியா? அதான் உனக்கு என் முகத்தை கூட பார்த்து பேச பிடிக்கலையா? இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதுமா? விட்டா கடிச்சிருவ போல. தேவையில்லாம பேசாதீங்க. இங்க பாரு. பிடிக்கலன்னா விட்டுருங்க, புரியுதா? எனக்கு வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ நீ எங்கம்மா போற? செத்தா சுடுகாட்டுக்கு தான் போவாங்க, வேற எங்க? இப்ப நான் எங்கேயோ போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏமா இப்படி கடுமையான வார்த்தைகளை பேசி என்ன சாக அடிக்கிற? யாரு, நானா? ரொம்ப கோவமா இருக்கியோ? இல்ல, ரொம்ப சிரிப்பா இருக்கு. சிரிப்பா வருது. போதுமா? சரி, சந்தோஷமா தானே இருக்க? என் முகத்தை பார்த்து பேச வேண்டியதானே? பார்த்துட்டாலும் நீங்க பண்ணிருக்க காரியத்துக்கு உங்க முகத்தை பார்த்து பேசணும். அது ஒண்ணுதான் குறைச்சல். பாருங்க எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? இயல்பா இருக்கிற மாதிரி பண்றதையும் பண்ணிட்டு என்னால புரிஞ்சிக்கவே முடியல உங்களை. நீ என்னைக்கு தான் என்னை பத்தி புரிஞ்சுக்க போறியோ தெரியல. நல்ல வேஷம் போடாதீங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறாதம்மா. மல்லி, சொன்னா கேளு. இல்லங்க, நான் இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். ஆனா இவ்வளவு நாள் தப்பா தான் இருந்திருக்கேன். அது இப்பதான் எனக்கே புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க என்ன? இல்ல, என்னை பத்தி கவலைப்படுற மாதிரி நடிக்காதீங்க என்ன? இங்க பாருமா, நீ என்ன ரொம்ப தப்பா நினைக்கிற. ஆமா, இவ்வளவு நாள் நான் தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்தேன் உங்களை பத்தி. ஆனா இன்னைக்கு தான் தெளிவா நல்லா கரெக்டா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். கோவத்துல வார்த்தையை விட்டுறாதம்மா. மல்லி, அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவு சரியானதா இருக்காது. இங்க வா. முடியாது. ஆளை விடுறீங்களா? என்னைக்குமே பாக்குற பார்வையை வச்சு கேட்கறத வச்சு முடிவுல எடுத்துறாதம்மா. யாரையும் தப்பா புரிஞ்சிக்காத. ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். ஓஹோ, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஏமா, ஏன் என்கிட்ட பேச பிடிக்கலையா? கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது, அதான் பாதியிலே கலந்துக்கிட்டு போறேன். எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் உன் குறும்பு பேச்சு மட்டும் குறையுதா பாரு. போதும், என்னை பார்த்து ரசிக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம். சரி, பரவாயில்ல. எவ்வளோனா என்னை பத்தி கிண்டல் பண்ணி பேசு. ஆனா எனக்கு ஒரு கோவமும் வராது. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் நடக்கல. உன் பார்வைக்கு வேணா நான் செஞ்சிருக்க காரியம் தப்பானதா படலாம். ஆனா இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் சரி, ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும். அப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் கேட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்னைக்காச்சும் உங்க சுயரூபத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ல. இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்க. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்லை தெரியுமா? உங்களை போய் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாத்தீங்களா? அதுக்கு எனக்கு இது நல்லா வேணும். இது பத்தாது, இன்னமும் அனுபவிக்கணும் உங்களால. அப்பமாச்சும் எனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆமா, இல்லையா பின்ன? உங்களை மாதிரி மோசமான ஆம்பளை கல்யாணம் பண்ணிருக்கல. இப்பமா ஒன்னும் குறைஞ்சு போயிடல. இப்பமாச்சும் என் வார்த்தையை கேளு. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இதை நீ படிச்சதில்ல? நீ மேலோட்டமா நடக்கிற விஷயத்த வச்சு என்ன தப்பா ஜட்ஜ் பண்ணாத. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. பின்னாடி உண்மை தெரிய வரும்போது நீ ரொம்ப சங்கடப்படுவ. என்ன மிரட்டுறீங்களா? உண்மையை எடுத்து சொல்ற. புரியாதவங்களுக்கு நாம தானே பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். ஆமா, இப்படி நல்லா வேஷம் போட்டு நடிச்சே இன்னும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருங்க. நானும் ஏமாத்துக்கிட்டே இருக்கேன். சே, இப்பமாச்சும் எனக்கு புரிஞ்சுது உங்களோட இந்த மோசமான அல்ப புத்தி எப்படின்னு. இத்தனை நாளும் உங்களை மாதிரி ரொம்ப நல்லவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. எனக்கு யாருக்கும் கிடைக்காத புருஷன் கிடைச்சிருக்காரு. நான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. மல்லி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாதம்மா. பின்னாடி அள்ள முடியாது. அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் என்ன பேச வைக்காதீங்க. உங்க சாயம் வெளுத்து போச்சு. அப்பமே இன்னமும் பூசி மெழுக வேண்டாம், புரியுதா? இப்பதானே உண்மையே என்னன்னு புரியுது. என்னது? நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி தனித்தனியா நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கும்போது கூட இவ்வளவு வருத்தப்பட்டதில்லை. ஆனா என் அண்ணனுக்கு நீங்க நல்லது பண்றன்ற பேர்ல பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா ஒரு மோசமான காரியம்.
இத பத்தி நினைக்கும் போதுதான் என் மனசு சுக்கு நொறுங்கி போகுது. எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி ஒரு கேவலமான வேலை செய்ய முடிஞ்சிச்சு? அவன் ஒரு பைத்தியக்காரன், உங்க மேல உயிரா இருக்கான். அதான் நீங்க அவன் உயிர் எடுக்கலான்னு பாத்துட்டீங்களா? அவன் உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணான்? பாசத்தை தவிர உங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்த்ததும் இல்லை, அவன் கொடுத்ததும் இல்லையே. அப்படிப்பட்டவனுக்கு அவன் முகத்துல இப்படி கறி அள்ளி பூச உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், தேவைப்பட்டா என் உயிரை கூட கொடுப்பேன். அவனுக்கு நல்லதுன்னு தான் இதை பண்ணியிருக்கேன். நீ வேணா பாரேன், இதனால அவன் வாழ்க்கை சந்தோஷமா மாறுதா இல்லையான்னு. இழிச்சிங்க, இதுல பெருசா என்ன நல்லது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி அவன்கிட்ட திணிச்சிட்டு நல்லது செஞ்சன்ற பேர்ல நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்குறீங்களா? கூடவே அப்பாத்தாவும் சேர்ந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி தாளம் போடுது இருக்கு இன்னைக்கு. அதுக்கு அதான் சொல்றேனே, கோபம் உன் கண்ணை மறைக்கிறனால நல்லது எதுவும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இல்லை, எப்போவா இருந்தாலும் சரி, உனக்காக நான் கண்டிப்பா காத்திருப்பேன். நீ ஒரு நாள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வருவ பாரு. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில இனிமே வரவே வராது. ஒருவேளை வந்துச்சுன்னு வைங்களேன், நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். போதும், நடிக்காதீங்க. எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. போங்க, அதான் உங்களுக்கு அழைப்பு வந்துடுச்சுல. இன்னமும் எங்கே நின்று எதுக்கு என் முகத்தையே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ யார் உங்களுக்கு ஃபோன் பண்றது? எல்லாம் அந்த அப்பத்தாவா தான் இருக்கும். அவள் ரொம்ப கோவமா இருக்கா, அவளை சமாதானப்படுத்திட்டே இல்லையான்னு கேட்கறதுக்காக போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைனா வீட்டுக்கு போனால் அதுக்கு தர்மடி விழும்ல. ஐயோ, இந்த அட்மிட் கிடக்கு என்னாச்சுன்னே தெரியல. நியாயமா பார்த்தா இந்த சோக பாட்டை எனக்கு போடணும், அதை விட்டுட்டு இருந்த ரெண்டுத்துக்கு போட்டு கிடக்குது பாரு. நீச்சுபி, கடைசியில உன் பழப்பு இப்படியால நாரி போகணும்? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பழப்பு பழக்கிறதுக்கு பதிலா பேசாம நாண்டுகிட்டு சாகலாம். என்ன பண்றது, அதுக்கு கூட ஒரு கொடுப்புன்னு ஒண்ணு வேணும்ல. நமக்கு அப்படின்னா நாம ஏன் இப்படி நாரி போக போறோம்? வெட்ட வந்தவன் காலையே குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்டு, ஐயா சாமி நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க கையால போனி பண்ணீங்கன்னு கேட்கிற மாதிரி ஒரு கேவலமான நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. நாம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. பணம், இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பணம் தானே. அந்த பணம் தான் இம்பட்டு வேலையும் பாக்குது. இந்த முதலாளி பையகிட்ட கையை நீட்டி காசை வாங்கிட்டோம்ல, உன்னையும் போக முடியாது பின்னையும் வர முடியாது. ஐயா சாமி நீங்களும் வேண்டாம், உங்க பொழப்பும் வேண்டாம், ஆளை விடுங்கன்னு போலாம் நினைச்சாலும் அவர் நம்ம தலைமுடிய கொத்தா பிடிச்சு ரோட்லயே ஓங்கில அடிப்பாரு. இலையை கை நீட்டி காசு வாங்கிருக்கல, ஒத்த பைசா கூட பாக்கி இல்லாம மொத்தமா அள்ளி வச்சுட்டு போன்லாம் சொல்லுவாரு. 50 ரூபாய்க்கு இப்ப நம்ம எங்க போக? அதுக்கு சாட்சிக்காரன் கால விழுறத சண்டைக்காரன் கால விழுறது பேசாம நல்லதுன்னு நினைச்சுதான் இவன் காலையே விழுந்தாச்சு. அல்லாள்கள் பட்டு சோறு திங்கிறத பேசாம பிச்சை எடுத்து கூட திங்கலாம் போல இருக்கு. அதுக்கு கூட அரிசன் ஒண்ணு வேணும்ல. கை நீட்டி முன் பணமா வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதுபடிதான் நம்ம செஞ்சாகணும். வேற வழி. இந்நாள் வேற வரப்பா நிக்கான், அந்த பிள்ளை வேற பம்மிக்கிட்டு நிக்குது. இதுங்க ரெண்டுத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் நாய் படாத பாடுபடுறேன். அக்கா, இந்த ஆளுங்க அந்த அக்காவை இப்படி வெறிக்க பாக்குறான். அது என்னடா பாவமா இந்த ஆளை பாக்குது. இதுங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படி? ஓ, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ? நமக்கு எதுக்கு பாப்பலாப்பு, நம்ம வேலையை பாப்போம். என்ன அந்த அக்கால வளையல் வாங்க சொல்லுங்க. நீ வாயை மூடிட்டு மௌனமா நிக்காம பாருங்க. உனக்கு என்ன வளையல் வேணுமோ கேளு, அந்த பையன் எடுத்து தருவான். வரலன்னு வை. அண்ணே முதலுக்கே மோசம் பண்ணிடாதீங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன்? அந்த அக்கா தான் வாயை தந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்களாச்சும் வந்து பாருங்க. நீங்க ரெண்டுத்தையும் பார்த்தா புருஷன் பண்றது மாதிரியே தெரியல. அந்த அக்கா என்னன்னா சைலண்டா நிக்காவ, இவன் என்னன்னா வயலண்டா நிக்கான். இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. பேசாம இதுக்கு ரெண்டுத்தையும் கோத்து விட்டுற வேண்டியதுதான். அக்கா 7 மரத்துக்கு தள்ளி நின்று எப்படி வளையல் பாப்பிய? இந்த கடைக்கு வாங்க, அண்ணன் பக்கத்துல வந்து நில்லுங்க. இல்ல இங்க இருந்தே நாப்பா. இல்ல அவங்களே எடுத்து தர சொல்லு. இல்ல நீ அவங்க கிட்டயே காமி. இல்ல நீங்க தானே எனக்கு வளையல் வாங்கி தரேன்னு கூப்பிட்டுட்டு வந்தீங்க, நீங்களே எனக்கு பாருங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி வளையல் நீ தானே எடுக்கணும், நீயே பாரு. ஐயோ, என்னை
ஆச்சு, ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இதுங்க ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அக்கா, அந்த அண்ணன் முகத்துல என்ன பாலும் தேனுமாவா வடியுது? என்ன சோதிக்காதீங்கக்கா, இந்த கரைக்கு வாங்கக்கா, மலமலன் வலையில பாருங்கக்கா, எடுத்தாவே எடுத்துக்கோங்கக்கா. உங்க ஒருத்தரையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? எனக்கு இன்னும் 1000 கஸ்டமர் வருவாங்க, அவங்களெல்லாம் நான் அட்டன் பண்ண வேண்டாமா? எப்படி நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறதுன்னு யோசிக்கிறாளோ. ஏய், பார்த்து பார்த்து கீழே பாரு, சாணி கிடக்கு. என்ன இந்த அக்கா ரோபோட் மாதிரி வருது? ஐயோ ஏய் நில்லுல, எங்கெல்லாம் ஓட்டம் பிடிக்க? மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன். ஆஹா, இந்த இடத்துல என்னமோ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கட்டதரைக்கு கட்டம் சரியில்லை. பார்த்து மெதுவா வரக்கூடாதா? கீழே விழுந்துருந்தா என்ன ஆகியிருக்கும்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. வலையில பக்கமா என்ன பண்ணிட்டு கிடக்குதுங்க ரெண்டும்? ஓ, 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்களா? ஓ, இதான் லவ்வா? யோ அப்பினி, இதுக்கு மேல உனக்கு தனியா வர சொல்லணுமா? ஒரு சாங்க தட்டி விடியா?